ப்ராஜெக்ட் வந்து 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், நேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். லட்சணத்தை பாருங்க, 100 கோடி ரூபாய் தகர கொட்டாவை போட்டு படம் காமிச்சா ராஜவேலு. நாங்கள் வந்து 100 யூடியூப் சேனல்லாம் இங்கே நாங்கள் இது பண்ணுறோம். அந்த 100 யூடியூப் சேனலும் வந்து பாஜக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாஜகவுக்காக வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பணம் வாங்குறான். இதற்கு வந்து அண்ணாமலை வந்து கையில் எடுத்த விஷயம் என்னன்னா ஊடக விபச்சாரம். அண்ணாமலை யாரை வச்சு இந்த விஷயத்தை செஞ்சான் அப்படின்னா அவன் தான் பாண்டா கரடி ராஜவேல் நாகராஜன். வாங்கினது 100 சேனலுக்கு 100 கோடி. ஆனா இங்க வந்து ராஜவேல் நாகராஜன் 78 சேனல் நாங்க வந்து வச்சிருக்கோம், உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து கணக்கு காட்டுறான். ஆனா ராஜவேல் நாகராஜன் உண்மையாலுமே அவன் கிட்ட இருக்கக்கூடிய சேனல் எண்ணிக்கை எவ்வளவுனா வெறும் 28 சேனல் தான். இந்த ராஜவேல் நாகராஜனுடைய சேனல் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த சேனல்ல வந்து பரத்னு ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாப்புல. அவர் வந்து 2 சேனல் வச்சிருந்திருக்காப்புல. இந்த சேனலையும் ராஜவேல் நாகராஜன் காமிச்சுதான் காசு வாங்கியிருக்கான். அதுக்கு சம்பளமும் கொடுத்துருக்கான். ஆனா அந்த சம்பளம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா இவனுடைய பேசு தமிழா பேசு சேனலுக்கு வேலை பார்த்ததுக்காக தான் சம்பளம் கொடுத்துருக்கான். ஆனா அங்க எப்படி கணக்கு காமிச்சிருக்கானா இந்த பையன் பரத் வந்து அந்த நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற ப்ராஜெக்டுக்கு வேலை பார்த்த மாதிரி நம்மளை வந்து இந்த ஆபீஸை முதல்ல பார்ப்போம், ஆபீஸே முதல்ல போட்டிருக்கானா என்ன தெரியலையே அப்படின்னு 8 மணிக்கெல்லாம் ராஜவேலை போட்டு கொடன் கொடைச்சி அந்த ஆபீஸை பார்க்கணும்னு போய் பார்த்தா எப்பா 100 கோடி ப்ராஜெக்ட் பிரதர். 100 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு ராஜவேல் போட்ட ஆபீஸ் தெரியுமா பிரதர்? மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூம்ல மேல தகரம் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து 100 கோடிக்கு போட்ட ஆபீஸ். அண்ணாமலை பார்த்து அப்செட். இந்த 100 கோடியில வந்து தரமணி பக்கத்துல இருக்கக்கூடிய கிரீன் ஏக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ராஜவேல் நாகராஜன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்லாம் செட் பண்றான். இதுக்கு ஆப்போசிட்ல தான் அண்ணாமலை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்ப நமக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும், அவன் மட்டும் என்னடா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறான்னு போட்டி போட்டு இப்ப இத மாரிதாஸ் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? என்னைய விட்டுட்டு எப்படா நீங்க அடிச்சீங்க அந்த கோவம் தான் மாரிதாஸ்க்கு. இப்ப ஏன் மாரிதாஸ் இதை பேசுறான்னா அடுத்த மாநில தலைவரா வரணும், அதுக்கு அண்ணாமலையை வந்து ஒண்ணு இல்லாம முடிக்கணுங்கிற ஒரு நோக்கம். அது அண்ணாமலை தான் அட்டாக் பண்ண, கட்சி அட்டாக் பண்ணல. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜகவின் மதவெறி கருத்துக்களை பரப்புவதற்காகவும் பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவதற்காக ஊடகங்களை விலைக்கு வாங்குவதற்காகவும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சதித்திட்டம் தோல்வி அடைந்துள்ளது. இதை மாரிதாஸே அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த சூழலில் இந்த ப்ராஜெக்ட் குறித்து நம்முடைய பிரத்யேக தகவல்களுடன் விவரிக்க திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். மாரிதாஸ் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் ராஜவேல் நாகராஜன், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை வந்து பிளான் பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு. இது சம்பந்தப்பட்ட பரத் அப்படின்ற ஒரு ஊடகவியலாளரும் அவருடைய சேனல்ல ஒரு 1 மணி நேரத்திற்கு ஒரு நீண்ட வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இதில் நடந்தது என்ன, இதனுடைய முழு விவரங்கள் என்ன? பிரதர், இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி மதவெறி பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருமளவுல பரப்பணும் சொல்லி பாஜக சார்பா 100 கோடி ரூபாய் பணம் வந்தது உண்மை வச்சுப்போம். பாஜக தான் மக்களை ஏமாத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. பாஜகவே ஒருத்த வந்து விபூதி அடிச்சு ஏமாத்தின கதை தான் இந்த கதை. நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா? KGF படத்துல ஒரு பில்டப் டைலாக்லாம் வரும். ஒருத்த இதை வந்து பண்ணணும்னு சொல்ற போதே ஒருத்த அதை வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாண்டா பண்ணுனாண்டாம்பாங்கல்ல, அதுபோல மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு பாஜகவுடைய நெத்திலே விபூதி அடிச்சு 100 கோடி ரூபாய் போட்ட கதை அந்த கதை. பார்த்துக்கோங்க, கட்சி லட்சணம் அதுதான். இதை யாரா செஞ்சா அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2, அதுக்கப்புறம் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாருன்னா அண்ணாமலை. இந்த வந்து கையில கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர், ஒரு வந்து இன்னும் சொல்ல போனா மிகுந்த நேர்மையான அதிகாரி. அதெல்லாம் விட்டுட்டு இவர் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தாருப்பான்னு ஒரு வந்து பெரிய பில்டப் கொடுத்தானுங்கல்ல. இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்த லட்சணம் என்னன்னா, எந்தெந்த கேப்ல ஏமாத்தி காசு போட முடியுமோ அந்தந்த கேப்ல ஏமாத்தி காசு போடுறதுக்கான வேலையை செய்யறது தான் அந்த லட்சணம். இதற்கு வந்து அண்ணாமலை வந்து கையில் எடுத்த விஷயம் என்னன்னா ஊடக விபச்சாரம். ஊடக விபச்சாரம் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதற்கு அந்த அண்ணாமலை யாரை வச்சு அந்த அந்த விஷயத்தை செஞ்சான் அப்படின்னா அவன் தான் பாண்டா கரடி ராஜவேல் நாகராஜன். அவெல்லாம் மனுஷனா என்னன்னே எனக்கு தெரியல பிரதர். என்னடா இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னா, பிரதர்
இப்போ வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கும் இப்போ அடுத்து 2026 வந்து நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம். அதாவது இது இப்போ நான் சொல்றது 2022 ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இது. அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து நேஷன் ஃபர்ஸ்ட். அது வந்து பெதர் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 50 கோடி ரூபாயும், அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து 50 கோடி ரூபாயும். 2024 தேர்தலுக்கு 50 கோடி, 2026 தேர்தலுக்கு 50 கோடி, மொத்தமா வந்து 100 கோடி ரூபாய் வந்து பாஜகவினுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து அண்ணாமலை வந்து பெதர் பணம் வாங்குறான். எதுக்காக அப்படின்னா நாங்கள் வந்து 100 யூடியூப் சேனல்லாம் இங்கே நாங்கள் இது பண்ணுறோம். அந்த 100 யூடியூப் சேனலும் வந்து பாஜக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாஜகவுக்காக வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பணம் வாங்குறான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அண்ணாமலை யார் ஹெட்டாக போடுறான்னா ராஜவேல் நாகராஜனை வந்து ஹெட்டாக போடுறான். இப்போ வந்து அண்ணாமலை வந்து கட்சியில் சொல்லி எப்படி பணம் வாங்குறான்னா இந்த 100 கோடி ரூபாயில வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடணும். அது இல்லாத மந்த்லி 50,000 ரூபாய் கொடுத்துடணும் இந்த 4 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல இருந்து காசு வாங்குறான். இப்ப இந்த காசை இந்த ப்ராஜெக்டை வந்து ராஜவேல் நாகராஜனை வச்சு வந்து ரன் பண்றான். அதுக்கு பேர் தான் நேஷன் ஃபர்ஸ்ட். இப்ப அந்த ராஜவேல் நாகராஜன் அந்த பணத்தை தன்னுடைய வந்து துரோணா மீடியாங்கிற ஒரு வந்து சார்பா வாங்கி தான் அந்த பணத்தை வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அவுட்லைன் வச்சுக்கலாம். வாங்கினது 100 சேனலுக்கு 100 கோடி. ஆனா இங்க வந்து ராஜவேல் நாகராஜன் 78 சேனல் நாங்க வந்து வச்சிருக்கோம், உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து கணக்கு காட்டுறான். யாரு? ராஜவேல் நாகராஜன். ஆனா ராஜவேல் நாகராஜன் உண்மையாலுமே அவன் கிட்ட இருக்கக்கூடிய சேனல் எண்ணிக்கை எவ்வளவுனா வெறும் 28 சேனல் தான். அந்த 28 சேனல்லையும் 12 சேனல் காலி. மீதி இருக்கிறது வந்து 16 சேனல் தான். ஒரு வந்து ஏறத்தாழ வந்து 16 சேனல் தான். அந்த 16 சேனலுக்கும் பணம் போச்சானா ஒழுங்கா போல. நல்லா பார்த்துக்கோங்க, கட்சியில வந்து 100 சேனலுக்குன்னு அண்ணாமலை பணம் வாங்குறான். ஆனால் 100 சேனல் ஓபன் பண்ணப்படல. அதாவது 100 சேனல் ஓபன் செய்யப்பட்டதா சொல்லி அண்ணாமலையும் ராஜவேல் நாகராஜனும் 78 சேனல் தான் வந்து கோட் பண்றாங்க. ஆனா அங்க வந்து 100 சேனலை காமிச்சு காசு வாங்கிக்கிறாங்க. இப்ப ராஜவேல் நாகராஜன் என்ன பண்றான்? நீ கட்சியவே ஏமாத்துற, நீ என்னடா பெரிய வந்து யோக்கிய மயிராடா அப்படின்னு ராஜவேல் நாகராஜன் அண்ணாமலை கிட்ட 78 சேனல்னு வந்து கணக்கு காமிச்சு 28 சேனல் தான் வந்து கோட் பண்ணியிருக்கான். ஆனா அந்த 28 சேனல்லையும் 12 சேனல் கிடையாது, 16 சேனல் தான். இப்ப ராஜவேல் நாகராஜன் அங்க என்ன சொல்லி வந்து இது இப்ப கட்சியில சொன்னது எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து 1 லட்சம். ஆனா ராஜவேல் நாகராஜன் வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து யூடியூப் சேனலுக்கு எல்லாம் வந்து சொன்னது என்னன்னா உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் தரேன், அப்ப அதுல 50,000 ரூபாய் போட்டுறான். அதே மாதிரி அங்க வந்து கட்சியில சொன்னது என்னன்னா மாசம் மாசம் ஒவ்வொரு சேனலுக்கும் 50,000 ரூபாய் தரணும்னு சொல்லி. எது? 100 சேனலுக்கு. ஆனா ராஜவேல் நாகராஜன் மாசம் மாசம் 5,000 ரூபாய் தரேன். எத்தனை சேனலுக்கு? 16 சேனலுக்கு. உங்களுக்கு லாஸ்டா இப்படி இந்த வந்து யூடியூப் சேனல் எல்லாம் வச்சு நாங்க வந்து இந்த பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றோங்கிற பேர்ல இவனுங்க வந்து காசு வாங்கிக்கிட்டானுங்க. ஒண்ணு, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன் நடக்கல, இதுல எங்க வந்து பிரச்சனையாவது, ராஜவேல் நாகராஜனும் அண்ணாமலையும் இந்த 100 கோடி என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இவங்க அந்த 100 கோடி என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து எப்படி பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 100 கோடியில வந்து தரமணி பக்கத்துல இருக்கக்கூடிய கிரீன் ஏக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ராஜவேல் நாகராஜன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்லாம் செட் பண்றான். எப்படி செட் பண்றான்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் அண்ணாமலை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்ப நமக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும், அவன் மட்டும் என்னடா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறான்னு போட்டி போட்டு பாஜக கிட்ட ஆட்டையை போட்ட காசுல ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாமே செட் பண்றான் ராஜவேல் நாகராஜன். இது ஒரு பக்கத்து போகுது. அடுத்தது அண்ணாமலை ஒரு பக்கத்து போகுது. இதுல இந்த ராஜவேல் நாகராஜன் கூட ஹச்சாரா ஒரு வந்து லேடி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த லேடி பேர் வந்து லோகேஸ்வரின்னு சொல்றாங்க. அந்த லேடி நீ மட்டும் தான் வீடு வாங்குவியா, நீ மட்டும் தான் ஸ்விம்மிங் பூல் கட்டுவியா, நான் வாங்குறேன் பாடுறான்னு வேலைச்சேரியில அந்த அம்மா ஒரு வீடு. பாவியெல்லாம் உங்களை நம்பி அவன் கட்சியில வந்து கஷ்டம். நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணல, நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் பேஸ்ல இன்னைக்குமே சொல்றேன். நாமெல்லாம் இந்து, நமக்கு முஸ்லீமால பிரச்சனை இருக்கு, கிறிஸ்டியனால பிரச்சனை இருக்கு, இந்த நாட்டுக்கு நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம மதம் காப்பாற்றணும்னு நினைச்சு நம்பி இன்னமும் வந்து அன்னைக்கு இந்த கட்சியை நம்பி பல லட்ச ரூபா காசு இழந்துகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து காசு இழந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த வந்து கேடு கட்டவனுக்கு என்னன்னா அந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டு ஏமாத்தி வீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன், அப்படியே 7th ஃப்ளோர்ல ஏசி குள்ளு 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 இந்த செட்டப்ல இவனுக்கு வந்து அந்த காசை வச்சு முதலீடு பண்ணிக்கிட்டானுங்க. இதுல வந்து ரெட்டிக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது இல்ல. அமர் பிரசாத் ரெட்டியா எங்க பார்த்தாலும் இப்படியே போய் நிக்கிறது, பின்னாடி போய் நிப்பான் பாத்தீங்களா? இந்த ஒரு படம் பார்த்துருவீங்க, படம் தின்னு என்ன காலையிலே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து எல்லா இடத்துலையும் இப்படியே போய் நிற்பான். என்னன்னா
எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணி வச்சுக்குப்பான். ரெட்டி வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெளியே சொல்லாம இருக்கணுங்கிறதுக்கு ரெட்டிக்கு ஒரு காசு. அதனாலதான் அண்ணாமலை இன்னைய வரைக்கும் ரெட்டியை வந்து விடாம வச்சிருக்கான். காரணம் என்னன்னா, இவன் போயிட்டானா நம்மளை பத்தி ஃபுல்லா போட்டு உடைச்சிருவோம் அப்படின்னு. இப்ப இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா பிரதர், இந்த ராஜவேல் நாகராஜனுடைய சேனல் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த சேனல்ல வந்து பிரதர் நீங்க சொன்னது போல பரத்னு ஒருத்தர் வந்து பிரதர் வேலை பார்க்குறாப்புல. அவர் வந்து 2 சேனல் வச்சிருந்திருக்காப்புல. அது என்னன்னா சங்கதி தமிழ்னு ஒரு சேனல், இங்கிலீஷ் சங்கதின்னு ஒரு சேனல். இந்த சேனலையும் ராஜவேல் நாகராஜன் காமிச்சுதான் காசு வாங்கியிருக்கான். அதுக்கு சம்பளமும் கொடுத்துருக்கான். ஆனா அந்த சம்பளம் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இவனுடைய பேசு தமிழா பேசு சேனலுக்கு வேலை பார்த்ததுக்காக தான் சம்பளம் கொடுத்துருக்கான். ஆனா அங்க எப்படி கணக்கு காமிச்சிருக்கானா, இந்த பையன் பரத் வந்து அந்த நேஷனல் ஃபர்ஸ்ட்ங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வேலை பார்த்த மாதிரி ஒரு பொய் கணக்கை காமிச்சு பாஜக ஹெட் ஆபீஸ்ல அண்ணாமலை மூலியமா இவன் காசு வாங்கிக்கிட்டான். ஆனா அங்க அந்த பையனுக்கு கொடுக்கறது எப்படின்னா, பேசு தமிழா பேசுல நீ வேலை பார்க்கறது காசு அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்ப இந்த 28 பேர் ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வந்து நேஷன் ஃபர்ஸ்ட்னு ஒரு குரூப் ஓபன் பண்றாங்க. அந்த குரூப்ல அந்த வந்து HR லோகேஸ்வரி லேடி என்ன பண்ணிருச்சுன்னா, தவறுதலா ஒரு வந்து உண்மையான மெசேஜை போட்டுருது. ஒரு PDF என்னன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரி 28 சேனலுக்கு வந்து சார் 78 சேனல் கோட் பண்ண மாதிரி நான் போட்டுட்டேன் சார், பேமெண்ட் ரிசீவ்டு சார்னு போட்டுருது. இதை அந்த பசங்க படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு என்னடா அவன் பெரிய திருட்டு பயலா இருப்பான் போலே, நம்மளே காமிச்சு என்னடா கோடிக்கணக்கில் பணம் போய்கிட்டு இருக்குன்னு இந்த பசங்க படிச்சிடுறாங்க. அந்த மெசேஜை போட்டதுமே ராஜவேல் நாகராஜன் உடனடியாக மெசேஜை வந்து பிரைவேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். மெசேஜ் அந்த லேடி வந்து டெலிட் பண்ணிருச்சு. ஆனா அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப்ல நம்ம பசங்க அந்த மெசேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த பசங்களுக்குள்ள ஒரு வந்து நியாயமான கேள்வி வரும்ல, அப்ப நம்மளை காமிச்சு எங்கேயோ காசு வாங்குறான், அப்ப இதுல வந்து ராஜவேல் நாகராஜன் நம்மள எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணி பணம் வாங்குறான், எத்தனை கோடி போயிருக்குன்னு தெரியல. இதுல 28 சேனல்ல இப்ப வந்து 12 சேனல் கிடையாது, 16 சேனல் தான் இருக்கு. ஆனா அவன் எத்தனை சேனல்லாம் இவன் வந்து 78 சேனலுக்கு பணம் வாங்குறான். அப்ப இந்த மீறி பணம்லாம் எங்க போகுது, அப்ப இவன் தான் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த சேனல் ஆஃபீஸ்லயே பரத்துங்கிற பையனுக்கும் ராஜவேல் நாகராஜனுக்கும் வந்து பர்சனலான ஒரு வந்து சண்டை வருது. சண்டையில அந்த பையன் வந்து சேனல் விட்டு போயிடுறாப்புல. இது ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் வந்து ராஜவேல் நாகராஜன் கூட வந்த பர்சனல் சண்டையில சேனல் விட்டு போயிடுறாப்புல. போன பையன் வந்து அந்த கிஷோர் கே சுவாமிக்கும் ராஜவேல் நாகராஜனுக்கும் வந்து வந்த சண்டையில ராஜவேல் நாகராஜன் என்ன பண்ணிடுறான், இந்த மாதிரி என்கிட்ட இருந்த சின்ன பசங்களை வச்சு எனக்கு எதிராக அவதூறு பரப்புறான் அப்படின்னு ராஜவேல் நாகராஜன் ஒன்று போடுறான். இப்ப அந்த பசங்களுக்கு கோவம் வரும்ல, சின்ன பசங்க நாங்களா, லே சில்லறத்தனமா நடந்தா நீ தானா சின்ன பைய, அப்படி உன் மேல அவதூறு பரப்புறதுக்கு நீ ஒன்னும் யோக்கியம் கிடையாது, நீ செஞ்சதை தான் நாங்கெல்லாம் வந்து பேசணும், இப்ப நீ என்னென்ன செஞ்சியோ அதை நாங்க உண்மையாலுமே பேச போறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு இந்த பையன் எடுத்துட்டு, இப்ப இந்த பையனுக்குள்ள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வரும்ல, அப்ப நீ அண்ணாமலை வச்சுதானே காசு போட்ட அப்படின்னு அண்ணாமலை என்னமோ யோக்கியன்னு இந்த பையன் நினைச்சுக்கிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை தரப்புக்கு இந்த விஷயத்தை கொண்டு போறாங்க. அண்ணான்னா அந்த மாதிரி 78 சேனல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு 28 சேனல் தான் வச்சிருக்காங்க, ஆனா அதுலயும் 12 இப்ப கிடையாது 16 சேனல் தான், எங்களுக்கு பணம் வரல, பேமெண்ட் வரல, ஸ்டுடியோ கொடுக்கறது இல்ல, எதுவுமே பண்றதுல, எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, ஆனா பணம் மட்டும் அங்க எங்களை காமிச்சு வாங்குறாங்கன்னு தெரியுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை இந்த பையன் வச்சிருக்கான். அண்ணாமலை என்னமோ யோக்கிய மாதிரி, வழக்கம் போல அண்ணாமலை அதை பெருசா கண்டுக்கல. அப்ப அண்ணாமலைக்கு இந்த விஷயம் எப்படி வந்து தெரிய வருது, அண்ணாமலை இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? ஏன்னா ஒரு தடவை சொல்லியும் அண்ணாமலை இதை கண்டுக்காம விடுறாரு அப்படின்னா ராஜவேலுக்கு முழுக்க ஆதரவா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தலைவர், 2 பேரும் சேர்ந்துதான் ஆட்டையை போட்டானுங்க. என்ன சண்டைனா கொஞ்சம் முன்ன பின்ன. இப்ப அண்ணாமலை வந்து ராஜவேல் நாகராஜனை போய் சட்டையை பிடிச்சி கேட்டானா, ராஜவேல் நாகராஜன் கேட்பான், நீ மட்டும் என்ன யோக்கியமா 78 சேனலுக்கு 100 சேனல் சொல்லுதான நீ காசு வாங்குற அப்படின்னு இவன் கேட்டானா, அண்ணாமலை கிட்ட வந்து எந்த விதமான பதிலும் இருக்காதுல்ல, அடுத்து என்ன செய்ய முடியும்? அப்ப அண்ணாமலை வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை அப்படியே வந்து இந்த விஷயத்தை லூஸ்ல விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சமயத்துல அந்த பசங்க என்ன பண்றானுங்கன்னா, இதை வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு IPDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வச்சிருக்கக்கூடிய திருநாவுக்கரசன் ஒருத்தன், அவன்கிட்ட போய் இந்த வந்து பசங்க சொல்றாங்க, இந்த திருநாவுக்கரசு யாருன்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நான் இந்த வேலையை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் அந்த ஆளு திருநாவுக்கரசு. அப்ப திருநாவுக்கரசு எப்படிப்பட்டவரும் நம்ம வந்து சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த பசங்க திருநாவுக்கரசை பேசணும், திருநாவுக்கரசுக்குள்ள ஒரு கோவம் வரும்ல, என்னடா அது நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், நம்மளே விட்டு இவனுக்கு பல்கா அடிச்சிருக்கானுங்களே, அந்த கோபத்துல அண்ணாமலைகிட்ட போய் சொல்றான் திருநாவுக்கரசு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இது சொன்னது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பையன் இருக்காப்ல பரத், அவரை போன்ல பேச வச்சு ஸ்பீக்கர்லையும் போட்டு காமிச்சிருக்கான் அண்ணாமலை கிட்ட. இப்ப அண்ணாமலைக்குள்ள என்னன்னா, இந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறமும் நாம இதை போய் என்னன்னு கேட்கல, இதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கலன்னா நம்மளையும் சேர்த்துதான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை முந்திக்கிட்டு காலையில 8 மணிக்கு வந்துட்டு
இந்த நேஷன் ஃபர்ஸ்ட்டுக்குன்னு போட்ட ஆபீஸை காட்டுறா ராஜவேலு அப்படின்னு கேட்கிறான் அண்ணாமலை. ஏன்னா இந்த விஷயம் வந்து கட்சி ரீதியா போனுச்சுன்னா நாளைக்கு கட்சியில இருந்து கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. பாஜக இந்த வேலையை செய்யும். வருதோ இல்ல கேசவ நாயகமே இன்ஸ்பெக்ஷன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். மாமா கேசவ மாம்ஸ் இருக்காருல்ல, வந்து இன்ஸ்பெக்ஷன் பாருங்க, என் பேச்ச நீங்க கேட்கல, 100 கோடி அண்ணாமலை நம்பி கொடுத்தீங்கல்ல, அண்ணாமலை நக்கிட்டாங்க அப்படின்னு கேசவ நாயகமே ஆட்களை கொண்டு வந்து காட்டுவான். இப்ப அண்ணாமலை என்ன பண்றான், முன்னாடி முந்திக்கிறான். இது வந்து போலீஸ் புத்தி. ஒரு விஷயத்த ஃபர்ஸ்டே வந்து செட் பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறதுக்காக செட் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலை வந்து இந்த ஆஃபீஸை முதல்ல பார்ப்போம், ஆஃபீஸே முதல்ல போட்டிருக்கானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு 8 மணிக்கெல்லாம் ராஜவேலை போட்டு கொடன் குடைச்சி அந்த ஆஃபீஸை பார்க்கணும்னு போய் பார்த்தா எப்பா 100 கோடி ப்ராஜெக்ட் பிரதர். அது எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன். 100 கோடி ப்ராஜெக்டுக்கு ராஜவேல் போட்ட ஆஃபீஸ் தெரியுமா பிரதர்? மொட்டை மாடியில ஒரு சின்ன ரூம்ல மேல தகரம் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து 100 கோடிக்கு போட்ட ஆபீஸ். 3 சிஸ்டம். அந்த 3 சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண கூட ஆள் கிடையாது. ப்ராஜெக்ட் வந்து 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், நேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், பாஜக ப்ராஜெக்ட், அண்ணாமலை, அதாவது எந்த விதமான கரைகளுக்கும் அடிபணியாத அண்ணாமலை இருக்காருல அதிகாரி, இது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலையோட ப்ராஜெக்ட். லட்சணத்தை பாருங்க, 100 கோடி ரூபாய் தகர கொட்டாவை போட்டு படம் காமிச்சா ராஜவேலு. அண்ணாமலை பார்த்து அப்செட்டு. டேய் என்னடா, நான் உள்ளூர் கிரிமினலை பார்த்திருக்கேன், வெளியூர் கிரிமினலை பார்த்திருக்கேன், இன்டர்நேஷனல் கிரிமினலை கூட பார்த்த மாதிரி கதை விட்டுருக்கேன், உன்னைய எதுலையுமே சேர்க்க முடியலையாடா, 100 கோடி ரூபாய்க்கு இந்த ஆபீஸை போய் காட்டுற, நாளைக்கு எவனாவது வந்து கேட்டானா யாரா பதில் சொல்றது? உன்னை இவன் ராஜவேலு, எனக்கெல்லாம் தெரியாது, நான் மட்டுமா அடிச்ச, நீ தானே அடிச்ச, சமாளி. இப்படிதான் அண்ணாமலைக்கும் ராஜவேல் நாகராஜனுக்கு முட்டிக்கிட்டா அந்த விஷயம் வந்து வெளியே வந்துச்சு. ஓகே, இப்ப இத மாரிதாஸ் வந்து அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதேதான். எப்படி இந்த ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நடத்துற திருநாகரசுக்கு ஒரு கோவம் வந்துச்சுல்ல, என்னைய விட்டுட்டு எப்படா நீங்க அடிச்சீங்க, அந்த கோவம் தான் மாரிதாஸுக்கு. இப்ப என்னன்னா மாரிதாஸ் வந்து அண்ணாமலை சீண்டல்ல, மாரிதாஸ் ஒரு ஆளாவே மதிக்கல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் வந்து ஒரு யூடியூபர், அதுதான் யூடியூபர். அதுக்கு அண்ணாமலை என்னென்ன வேலை பார்த்தா நமக்கு தெரியும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் ஒரு யூடியூபர், மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு ஆட்டையை போடுறவன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியே ஒரு வந்து யூடியூப் கட்சி, ஆட்டையை போடுற கட்சி. இவ்வளவுதான் மேட்ரு, கண்டென்ட் இவ்வளவுதான். இந்த விஷயங்களை எல்லாம் பேசினா பாஜகவுக்கு தானே டேமேஜ். இதை ஏன் வந்து பாஜக RSS சார்ந்த மாரிதாஸ் வெளிப்படையாக ஒரு வீடியோவை போட்டு தன்னுடைய சேனல்ல பேசணும்? தலைவா, ஏன் மாரிதாஸ் இதை பேசுறான்னா அடுத்த மாநில தலைவரா வரணும், அதுக்கு அண்ணாமலையை வந்து ஒண்ணு இல்லாம முடிக்கணுங்கிற ஒரு நோக்கம். பாஜகவை மாரிதாஸ் எங்கேயுமே டேமேஜ் பண்ணலையே, கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவரு ஒரு வந்து தலைவா பொலிட்டிக்கல் லீடரா பேசுறாராம். கட்சிக்கு வந்து கட்டமைப்பு இருக்கணும், பூத் இருக்கணும். இவரு சிவராஜ் சிங் சவுகான் எப்படி இருக்காரு தெரியுமா, இவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்காரு தெரியுமா, ஏன் பேசுறாருன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா பேசுறாராம். அண்ணாமலை இப்ப வந்து மாரிதாஸ் பார்வையில் அண்ணாமலை என்ன சொல்றான், நீ பண்ற யூடியூப் அரசியல்ரா, நீ இத்தனை வியூஸ் போகணும்னு சொல்ற, அதுக்கு வந்து பணம் கட்டினா போதும், அதுக்கு காசு கட்டினா போதும். பிஹைண்ட் ரூட்ஸ் மாதிரி சேனல்ல போய் உட்கார்ந்து பேசுற. ஆமா, நீ அவனுக்கு வந்து பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு பேசுறதுக்கு 20 லட்சம் தர, அவன் யூடியூபுக்கு 2 லட்சம் கொடுத்து உன்னுடைய நீ பேசுற வீடியோவை வந்து மில்லியன் கணக்குல வந்து போற மாதிரி காட்டுறான். இது வெறும் மாயைடா, இதனால ஒண்ணும் செய்ய முடியாதுடா, ஃபீல்டுக்கு போற அண்ணாமலை அப்படின்னு அவன் வந்து அண்ணாமலை தான் அட்டாக் பண்ண, கட்சி அட்டாக் பண்ணல. என்னன்னா அண்ணாமலைக்கு வந்து, அதாவது அண்ணாமலை இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணி கிழிச்சிட்டா நம்ம அடுத்து மாநில தலைவர் ஆயிடலாம் அப்படிங்கிறது. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி மாரிதாஸ் தான் தலைவர் ஆவார் ஆமா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அண்ணாமலை வந்து தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் மாரிதாஸ் வந்து ஜிஎஸ் கேட்டாரு, ஜெனரல் செக்ரட்டரி. அதுவும் கொடுக்க முடியாத அண்ணாமலை யூடியூபருக்குலாம் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி எப்படிங்க கொடுக்க முடியும்னா, இப்ப வந்து இப்ப என்னன்னா இந்த டேர்ன் வந்து மாரிதாஸ் டேர்னு, அதனால இவன் வந்து அண்ணாமலை அட்டாக் பண்றான். ஒன்னும் ஐயோ கட்சி ஏமாந்துருச்சேன்னா இல்ல, நமக்கு எதுவும் பங்கு கிடைக்கலையே, நம்ம எடுத்து மாநில தலைவர் ஆகணுமே அப்படிங்கிற நோக்கம் தான் மாரிதாஸ்க்கு. இதுலயே மாரிதாஸ் இன்னொரு விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாப்ல, என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து நடந்துச்சு, அந்த யாத்திரையால என்ன பலன், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அதிக அளவுல, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளை விட பாஜக அதிக அளவுல செலவு பண்ணது கோயம்புத்தூர், அங்க என்ன ரிசல்ட் எடுத்தீங்க, இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு. அதுல இன்னொன்னு சொல்றாரு, எண்மண், அதாவது எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஏன் போன, இது எதுக்காக போன, இதுல என்ன ரிசல்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல,
சும்மா ஒவ்வொரு ஊருக்கு போக வேண்டியது இவனுங்களே ஒரு 10 பேரை வச்சு போட்டோ இங்கே பூசுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்க வேண்டியது, அதை கட்சிக்காரங்களுக்கு உள்ளாரையே வந்து பரப்பிக்க வேண்டியது. இதனால என்ன பிரயோஜனம்? இதனால மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? ஒரு பூத்தாவது உங்ககிட்ட இருக்கா, கையில இருக்கா? கோயம்புத்தூர்ல அவ்வளோ சூடா இருந்தும் அவ்வளோ, அதாவது இன்னைக்கு அதாவது நம்ம ஸ்டேட்ல உள்ள மற்ற தொகுதிகளை விட அங்க கோயம்புத்தூர் தொகுதியில தான் வேலை ரொம்ப வந்து பயங்கரமா போனுச்சு. அங்க தேர்தல் கிழமையே சூடா இருந்துச்சு. ஒரு ரவுண்ட்ல கூட லீடிங் வரலையே. ஒண்ணு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அரவாக்குறிச்சியில செந்தில் பாலாஜி வந்து நிக்காம போனதுக்கு நீ என்ன பண்ற, அண்ணாமலையை கண்டு கதறி ஓடிய செந்தில் பாலாஜின்னு உங்க ஆளுங்க பேசுறானுங்க. அப்ப கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்றான், செந்தில் பாலாஜி போல செந்தில் பாலாஜியோடைய லெப்ட் ஹேண்டு, ஸோ அவரை நிக்க வச்சுட்டு தான் வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. என்ன அர்த்தம்? உனக்கு நான் போட்டி கிடையாதுடா, என் சிஷியனை முதல்ல உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுறா அப்படிங்கிற பார்வையில செந்தில் பாலாஜி தன்னுடைய வந்து லெப்ட் ஹேண்ட நிக்க வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் எடுத்து சொன்ன கட்சிக்காரனா உன் ஆளுங்க போய் திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து அடிக்க போயிட்டாங்க. அப்ப நீ வெறும் யூடியூபை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க, நமக்கு இவ்வளவு வியூஸ் போகுது, நம்மள எல்லாம் பெருசா பாக்குறாங்க, இப்படி இந்த நம்பிக்கையில தான் அதிமுக கூட்டணியை வந்து கழட்டி விட்டு ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துதான் அந்த சொல்லியிருப்பாரு. நானுமே கேட்கிறேன், எண்மண் எல் மக்கள்ங்கிற யாத்திரை ஏன் போன, எதுக்கு போன அப்படின்னு கட்சிக்காரனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நமக்கு தெரியும். 10 மணிக்கு மேல உன் கட்சிக்கார பொம்பளைங்கள ரூமுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் டிஸ்கோஸ் பண்ணணும்னு உன் ரெட்டியை வச்சு அமுச்சு விட்டல. இதுக்காக தான் நீ அந்த எண் மக்கள் யாத்திரை போனா நமக்கு தெரியும். அதுக்கு வேற இடம் இருக்கு, அதுக்கு வந்து காட்டேஜ் ரிசார்ட்ஸ் பிளாப்ல இருக்கு. அண்ணாமலைக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அப்படி அண்ணாமலை வந்து ஊர் ஊரா விதவிதமா பார்க்கணும்னு நினைச்சிட்டான் போல. அதனால இப்படி ஒரு வந்து தலைவர் யாத்திரையை போட்டு சேனலை வச்சு 100 கோடி ரூபாய் போட்டவன் யாத்திரையை வச்சு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 1000 கோடி ரூபாய் போட்டிருப்பான். இப்ப இந்த யாத்திரைக்கும் அண்ணாமலை வந்து பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜனுக்கு நிறைய ஃபன் பண்றாரு அப்படின்னு மாரிதாஸ் சொல்றாரு. இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர், நான் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அங்கேயும் வந்து ராஜவேல் நாகராஜன் இது போல ஊழல், இது போன்ற சுரண்டல் வேலைகளை ஈடுபட்டார். இங்க பாஜகவிற்கு வந்தும் அதே வேலைகளில் ஈடுபடுகிறார். இவர் வந்து ஒரு பிழைப்புவாதி, இவர் வந்து ஒரு ஊடக விபச்சாரி அப்படின்றது இன்றைக்கு முழுக்க அம்பலமாய் இருக்கிறது. இந்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தலைவா.